நாங்கள் காப்போத்தா விதரம் 2023-24 இணைந்த கணிதத்தில் உள்ள தூய கணிதத்தில் கேட்கப்பட்ட 15வதுல ஏற்பாடு பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, டி ஆனது ஒரு மெய்யன் என்று சொல்லி போட்டு இவர் இந்த தொகையிட காண சொல்லி கேட்கிறான். இவர் இந்த தொகையிட காண சொல்லி கேட்கிறான். அவங்க பார்த்தோன்னே தெரியும், ஏதாவது உடைக்கிற மாதிரி இருக்கிறாரோ ஒன்று கீழ் அப்படிப்பட்ட இருக்கிற அங்க எக்ஸ் வர்க்கம் அங்கால எக்ஸ் எல்லாம் இருக்கிறோம். பார்த்தோன்னே உங்களுக்கு கேள்வி அனுபவத்துல தெரியும், இவரை நாங்கள் எவ்வாறு செய்யலாம், அதாவது பகுதி பின்னத்தை வச்சுக்கொண்டு தான் செய்யலாம். கேள்வியில் அவன் சொல்லல, ஆனா நீங்க அனுபவத்துல எடுக்கத்தான் பகுதி பின்னத்தை வச்சுக்கொண்டு செய்யலாம். அவன் என்ன பகுதி பின்னமாக்க வேண்டும், என்ன செய்வீங்க, அதாவது ஒன்றுங்கள் எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் கே நீங்க என்ன போடலாம், அதாவது உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கம் அப்ப என்ன செய்யணும், முதல்ல எக்ஸ் போடணும், அதே போல எக்ஸ் வர்க்கம் வருவேன், முதலாவது எக்ஸ் வர வேண்டும், அதே போல எக்ஸ் வர்க்கத்துக்கு மேல ஒரு குணத்தை காண வேண்டும், அதே பாடத்தில் செய்யலாம் எக்ஸ் மைனஸ் கே காண வேண்டும். அவரை கீழே முதலாம் படி, எனவே மேல மாறிலியாக வருவேன் முக்கியம். இதுல எடுத்ததுல புள்ளியண்டா ஃபுல்லா பிழைச்சு போட்டேன். அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து நாங்க ரெண்டு முடிஞ்ச வரை சுருக்கலாம். ஃபுல்லாவே எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் கேல ஃபுல்லா போயிருக்கிறேன். அப்ப ஃபுல்லா போயிருக்க என்ன நடக்க போதீங்க, அதாவது ஏ அப்ப ஒரு ஆள் வருவார், ஒரு எக்ஸ் தர எக்ஸ் மைனஸ் கே என்று வருவேன். அதே போல பி என்று வருவேன், எக்ஸ் வர்க்கத்தால பிரிக்க இல்லாம போடுவேன், நிச்சயமா எக்ஸ் மைனஸ் கே வருவேன். அதே போல இங்க வரைக்கிறீங்களா, உங்களுக்கு யார் வருவேன், சிஎக்ஸ் வர்க்கம் வருவேன். அப்ப நீங்க முடிஞ்ச வரை வேணும்னா எக்ஸுக்கு ஏதாவது பெருமானத்தை போட்டு காணலாம். இங்க வந்து என்ன சொல்லப்படுது, கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் சொல்லப்பட்டிருக்கு, நேர்மை முறை மாதிரி சொல்லல அப்படியும் காணலாம். அப்படி இல்லாட்டி குணகத்தை வச்சு கொண்டு காணலாம். நான் குணகத்தை வச்சு கொண்டு காணுறேன், ஏன் காணுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும், பிள்ளைங்க தோணுது அப்புறம் செய்யறேன். இப்போ நீங்க எக்ஸுக்கு ஏதாவது பெருமானத்தை போட்டு காணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி செய்யலாம். முதலாவது நான் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சாமப்படுத்துறேன், இங்கால ஒரு திறமையை இல்ல பூச்சியம் பண்ணிடுவேன். அதே போல இங்கால பக்கம் பாத்திரம் என்ன நடக்க போகுது, அதாவது இங்க ஒரு ஆள் வருவேன் ஏ என்று வருவேன், நீங்க எக்ஸ் தான் சம்பந்தப்படும், எக்ஸ் இங்க மாறலி அங்க ஒரு ஆள் வருவேன், எனவே சி என்று வருவீங்க. அதே போல எக்ஸ் முதலாம் இடத்தை நான் சமப்படுத்தின என்ன போகுது, இங்க ஒரு திறமையை இல்ல மாறலி. அதே போல இங்கால பக்கம் பாத்திரம் என்ன போகுது, மைனஸ் ஏ கே என்று வருவேன், கே என்றது அவன் தந்தா கணியம், எனவே அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மைனஸ் என்று வருவேன். அதே போல என்ன உங்களுக்கு எக்ஸ் தான் பாக்குறோம், அதே போல பி என்று வருவேன், அதே போல அவளா தான் வருகிறேன். வேணுமெண்டா ஏபிக்கு ஒரு தொடர்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நேரடியாக காணக்கூடிய மாதிரி ஒரு திறமை இல்லை. ஏன் தனியா அவன் அந்த கேயில் இருந்தாடா பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருமே நாங்கள் வச்சாக்கள் விதிக்கிறான், அப்ப இவரை காணலாது. அடுத்து செய்யலாம், மாறிலியை சமப்படுத்துறேன், மாறிலி 1 இங்க வர மாட்டேன், இங்கே பார்க்க செய்ய போகுது மைனஸ் பிகே என்று வருவ, மைனஸ் பிகே என்று வருவ. அதே போல அங்க மாறிலி வர மாட்டுது, அப்ப இதுல இருந்து யாரை காணலாம், இதுல இருந்து வந்து நான் வச்ச பிஏ காணலாம், அதாவது மைனஸ் 1 என்று வருவேன். அப்ப இதுல இருந்து ஒண்ணு நான் யாரை காணலாம், ஏ காணலாம். ஏகே வந்து இன்னத்துக்கு சமனாக இருப்பேன், பிக்கு சமனாக இருப்பேன், ஆனா பிக்கு பதிலா மைனஸ் 1 கே போட்டு கொள்ளலாம். இல்லை இதுல இருந்து செய்யலாம், ஏ கண்டு போடுவீங்க, ஏ வந்து மைனஸ் 1 கே வர்க்கம் என்று வருவேன். எனவே பிஐயும் கண்டுட்டீங்கள், ஏஐயும் கண்டுட்டீங்கள். அதே போல அடுத்த வேறு யாரையும் காணலாம்னு பாக்குறேன், சிய காணலாம் போல இருக்கு. அப்ப சி வந்து என்னத்துக்கு சமனாக இருப்ப, மைனஸ் ஏக்கு சமனாக இருப்ப, எனவே மைனஸ் ஆல பிரிக்கிறீங்களா 1 கே வர்க்கம் என்று வருவேன். எனவே இதுல வந்து ஏபிசிக்கு இதெல்லாம் நான் வச்சிடான், அவன் என்ன சொல்லப்பட்டது, எங்களுக்கு இவற்றை தொகையிட காண சொல்லித்தான் சொன்னவன், நான் தான் இவரை எவ்வாறு வச்சிடான். அப்ப என்ன செய்வீங்க, இவரை நான் கண்ட ஏபிசிக்கு பதிலாக அவ்வாறு போட்டுக் கொள்வோம். அதற்கு பிரயோஜனம் பார்க்கணும். அப்ப 1 எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் கே யாருக்கு சமனாக இருப்பார், இவரை நான் இவ்வாறு ஒரு கட்டளை கொண்டு வரலாம். ஏக்கு மாதிரி யாருக்கு இருக்கிறார், அதாவது மைனஸ் 1 கே வர்க்கம் இன்டு கீழே எக்ஸ் அவர் இங்க வருவேன். அதே போல பி மாதிரி யார் இருக்கிறார், எங்களுக்கு மைனஸ் 1 கே எக்ஸ் என்று வருவேன். அதே போல சி மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1 கே வர்க்கம் அங்கால எக்ஸ் மைனஸ் கே வருவேன். ஆனா கே என்றது எங்களுக்கு எவ்வாறு நாளா இருப்பேன், எங்களுக்கு ஒரு மாறி அது இருப்பேன். அப்படி செய்யறாங்க, இவரை நாங்க தொகையிட வேண்டும். அப்ப நாங்க செய்தோம், அதாவது இவரை வந்து இவ்வாறு காட்டிட்டோம். அப்ப அடுத்த செய்யலாம், எங்களுக்கு இவற்றை தொகையிடுதான் கேட்டவன். அப்ப நாங்க செய்யலாம், கேட்ட கேள்வி இந்த தொகையிட வந்து யாருக்கு சமனாக இருப்பார், இந்த தொகையீடு வந்து எங்களுக்கு இப்ப பாக்க என்ன அவருக்கு சமனாக இருப்பாரு, இவர் தான் அவருக்கு சமன் நாங்கள் எடுத்துட்டோம். எனவே இவருக்கு பிறகு நாங்கள் செய்யலாம், இவரை தூக்கி போட்டுக் கொள்ளலாம், அதே போல என்ன செய்யலாம், நீங்க மொத்தமாக தொகையிடலாம் இல்ல தனித்தனியாக தொகையிடலாம். நான் தனித்தனியா தொகையிடுவேன், அதாவது 1 கே எக்ஸ் வர்க்கம் டி ஆஃப் எக்ஸ் என்று வருவேன். அதே போல பிளஸ் இவரை தொகையிட்டீங்கன்னா 1 கே வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் கே இன்டு டி ஆஃப் எக்ஸ் என்று வருவேன். அப்படி செய்வீங்க, அப்படியே நீங்க செய்யணும், ஒவ்வொரு ஆட்களையும் தொகையிடுவீங்க. மாறிலி வெளியில் எடுக்கலாம், மைனஸ் 1 கே வர்க்கம் என்று வருவேன். இவரை தொகையிட செய்ய போறேன், நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்காரன், நீங்க நேரடியாக போடலாம், 1 எக்ஸ் தொகையிட வேண்டி வருவேன். அதே போல இங்க மாறிலி எடுத்தீங்கன்னா 1 கே தர இவன் நீங்கள் 1 எக்ஸ் வர்க்கம் மேல கொண்டு போனா இலகுவாக தொகையிட்டு கொள்ளலாம். எனவே எக்ஸ் இந்த மைனஸ் 10 டி ஆஃப் எக்ஸ் என்று போடலாம்.
இதே போல இங்க எடுத்தீங்கன்னா ஒண்ணுங்கள் கே வர்க்கம் தர ஒன்றுங்கள் எக்ஸ் மைனஸ் கே என்ற தொகையிட சொல்லி வருங்க. அப்ப நாங்க முடிஞ்சவரை சுருக்குவோம். என்ன செய்வீங்க, மாறிலி அப்படியே வச்சிருப்பீங்க. அதாவது மைனஸ் ஒன்றுங்கள் கே வர்க்கம் தர ஒன்றுங்கள் எக்ஸ் தொகையிட்டோம்டா எங்களுக்கு தெரியும் எல்லனுக்குள்ள மட்டுக்கு எக்ஸ் என்று வருவேன். எல்லனுக்குள்ள மட்டுக்கு எக்ஸ் என்று வருவேன். அதே போல ஒன்றுங்கள் கே தர இவன் நாங்கள் தொகையிட்ட செய்ய போது அடுக்கோட ஒன்றை கூட்டி போட்டு கீழே போட வேண்டும். அடுக்கோட ஒன்றை கூட்டி நடக்க போது மைனஸ் ஒன்று வருவேன். கீழே அதே ஆளை தூக்கி போடுவீங்க. அதே போல என்ன செய்யறாங்க, பிளஸ் ஒன்றுங்களுக்கு கே வர்க்கம் தர அதாவது ஒன்றுங்கு எக்ஸ் மைனஸ் ஏ தொகையிட்டீங்க அந்த பட்டல் இருக்கிற அதே மாதிரி தான் கேள்விப்படுது. ஒன்றுங்கு எக்ஸ் மைனஸ் கே கேள்விப்படுது. அப்ப இவரை நாங்க தொகையிட்டா இல்லனுக்குள்ள மட்டுக்கு எக்ஸ் மைனஸ் கே இங்க எக்ஸ் இந்த குணகம் என்னவா இருக்கிற ஒன்று ஒன்று போடுவீங்க. பிளஸ் சி என்று போடுவீங்க. சி என்றது என்ன, எதேச்சியான மாறிலி அல்லது தொகையீட்டு மாறிலி என்று போடுவோம். இதுல நாங்க சி என்ற பயன்படுத்திக் கொள்ளல. நீங்க வடிவா சி என்று போடலாம். அப்படி நீங்க சி என்ற மேல நீங்கள் ஏபிசி வைக்க வச்சிருந்தீங்க என்ன செய்யலாம், வேறு போடலாம். நான் பச்சா போல இருக்கு. அப்புறம் சி வந்து நீங்க எந்த ஒரு மாவிலையும் போட்டுக்கொள்ளலாம். எக்ஸ் ஒய் ஜெட் எதுவும் போட்டுக்கொள்ளலாம். முடிஞ்சவரை அவரை நாங்கள் வெளியில பயன்படுத்தாத ஆளாக இருந்தால் நல்ல சரி. அப்ப என்ன செய்யலாம், ஒரு முடிஞ்சவரோட மீட்டா ஸ்டெப்ஸ் நீங்க சுருக்கி காட்டினா நல்ல. அப்படின்னு செய்யலாம். இவரை நாங்கள் எதிர்மானவரை சுருக்கி கொடுப்போம். இல்லைக்குள்ள மட்டு கே இவரை வேணுமாட்டா இங்க கேட்க பிளஸ் ஒன்றுங்கள் கே இவர் கீழே வருவ எக்ஸ் வருவ. அதே போல இவரை நாங்க சுருக்கினா ஒன்றுங்கள் கே வர்க்கம் எல்லனுக்குள்ள எக்ஸ் மைனஸ் கே இங்கால பிளஸ் சி1 கட்டாய வழியை கொடுக்கணும். சி என்றது எதிர்ச்சியான மாறிலி அல்லது என்ன செய்யலாம், தொகையிட்டு மாறிலி என்று நீங்க வடிவாக எழுதி கொடுத்தாத்தான் உங்களுக்கு அதற்குரிய புள்ளி தருவாங்க. உங்களுக்குத்தான் தெரியும் சி1 என்றது நாங்கள் சொல்லத்தான் இவன் திருத்தவனுக்கு அவ கட்டாயம் எழுதி கொடுக்க வேண்டும். இவர் தான் கேட்கப்பட்ட 15வதுல ஏற்பாட்டாகும். அடுத்து நாங்கள் 15வதுல பி பாட் பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு இவருக்கு பகுதியாக தொகையிலே பிரயோகித்து அல்லது வேறு விதமாக இவரை வந்து அப்படி காட்ட சொல்லி சொல்லுறான். அப்ப இவருக்கு பகுதியாக தொழில பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக பயன்படுத்தி என்னவா அவரை அப்படி காட்ட சொல்லி சொல்றான். அவன் முடிஞ்சவரை அவன் என்னத்தை சொல்றானோ அவரை பயன்படுத்தி செய்யறான். நல்ல அப்ப ஏழாக்கட்டம் தான் நாங்க வேறு ஏதாவது வழிகால போவோம். அப்ப நான் அப்படியே ஒரு பகுதிகளாக தொகையிடுதல். பகுதியாக தொகையிட நாங்க என்ன பார்க்கணும், அதாவது 2 சார்பு இருக்கிறாரோ நிறைய சார்பு இருக்கிறாரோ பார்ப்போம். தரப்பட்டது 2 சார்புல இருக்கிற. அப்ப 2 சார்பு தரப்படைக்க நாங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், அதாவது இதல்ல யார் வந்து இலகுவாக எங்களுக்கு தொகையிடக்கூடிய ஆட்களா இருக்கிறோமோ அவரை நாங்கள் பார்ப்போம். அதே போல மற்றது நாங்க பார்ப்போம், தொகையிடைக்க ஆர் பெரிதாக இருக்கிறாரோ அதையும் பார்த்துக் கொள்வோம். இவர் எங்களோட தொகையிடையில் எக்ஸ் வர்க்கத்துங்கள் சென்டர் இருக்கிறார். இவரையும் தொகையிடலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறார். ஆனா தொகையிடலாம். அதே போல நாங்க பார்த்தோம்னா ஒரு பிழையை வச்சுக்கொண்டு நாங்க ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா எங்களுக்கு பார்த்த உடனே எங்களுக்கு இலகுவா தொகையிடக்கூடிய ஆளா இருக்கிறார். இவர் தான் இலகுவாக தொகையிடக்கூடிய ஆளா இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்வாங்க, அதாவது நீங்க முதலாவது வந்து செய்யணும், அதாவது எங்களுக்கு தந்ததுல ஒரு ஆளை வச்சுக்கொண்டு மற்றது தொகையிடுவீங்க. மைனஸ் அதே போல தொகையிட்டால போடுவீங்க. முன்னுக்கு போட்டாலும் வகையிட போட வேண்டிய பட்டனாத்தான் நீங்க பகுதிகளாக தொகையிட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நீங்க தொகையிடக்கூடிய ஆளும் தொகையிட பெருக்கதாலையும் பார்ப்பீங்க. அதுல யார் இருக்கிற எங்களுக்கு தொகையிடக்கூடிய ஆளுக்கே வந்துருவேன் எக்ஸ் தான் இலகுவாக தொகையிடக்கூடிய ஆள். அப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம், அவரைத்தான் தொகையிடுவோம். அப்ப அவரை தொகையிடுவோம் மற்ற செய்வீங்கள் அப்படியே போடுவீங்க. அப்ப மற்ற செய்ய போற இவர் அப்படியே வருவார். 2 வருவார் சாயினுக்குள்ள எல்என் எக்ஸ் என்று வருவார். ஒரு அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வருவார். அங்க அடுத்த செய்யணும், இந்த சேர்ப்புத்தான் எங்களுக்கு தொகையிட இலகுவான ஆளாக இருக்கிற அப்படிங்கிற செய்யணும். அவர் அப்படியே தொகையிடுவீங்க. எக்ஸ் வர்க்கத்தின் சென்டெடு போடுவீங்க. தொகையிட்ட அப்புறம் என்ன லிமிட் தந்திருக்கிறார். எனவே 1 மேல வந்து இந்த 5/2 ஆக இருப்ப, அடுத்து 5/2 ஆக இருப்ப மைனஸ் அதே போல லிமிட் இங்கால பக்கம் பெறுவேன். இங்க நீங்க போட்டாலும் அப்படியே இங்கால பக்கம் போடுவீங்க. இங்க தொகையிட்டு வந்தாலும் அப்படியே இங்கால போடுவீங்க. நீங்க முன்னுக்கு கேள்வியா இருந்து போட்டாக்கள் வகையிட வந்து அங்கால பக்கம் போட வேண்டி வரும். உங்களுக்கு கேள்வி தந்தாண்ட வகையிட அங்கால பக்கம் போட வேண்டி வருவேன். அதாவது சைன் தீட்டாவை வகையிட்டீங்க கிட்டத்தட்ட எப்படி வருவேன், கொஸ் தீட்டா அந்த மாதிரி வருவேன். நம்ம சைனுக்குள்ள இருக்கிற அப்படியே வருவேன். அதே போல உள்ளுக்கு இருக்கிறாள் நாங்கள் வகையிடணும். எல்என்எக்ஸ வகையிட்ட வந்தா ஒன்றுங்கள் எக்ஸ் என்று வருவேன். ஒன்றுங்கள் எக்ஸ் தர டி ஆஃப் எக்ஸ் என்று வருவேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப உங்களுக்கு இவற்றை முடிஞ்சு லிமிட்டா போட்டா முடிஞ்சிடும். அவரை நாங்கள் முடிஞ்சவரை சுருக்க பார்க்கணும். அவரை நாங்கள் முடிஞ்சவரை சுருக்க பார்க்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்யறேன், அவரை நான் சுருக்கிறேன். ஆனா உங்களுக்கு இவர்ல இருந்தோடு அவரைத்தான் வர வேண்டும் என்று சொன்னவன். அப்ப நாங்க பார்க்கிற சுகத்துக்காக நான் வந்து என்ன செய்யறேன்டா, இந்த கேள்வியை வந்து இங்க எழுதி கொள்றேன். கேள்வியை வந்து இங்க எழுதி கொள்றேன். அதான் பார்க்கிற இலகுவாக இருக்கும். அதற்காக வந்து நான் கேள்வி எங்க எழுதி கொள்றேன். எல்என் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ் போட்டுக்கொள்றேன். அப்ப நான் முடிஞ்சவரை திருப்பி சுருக்க பார்க்கிறேன். என்ன செய்யறேன், இவர் இங்க பக்கம் பெறுங்க. 1 இங்கால e to the power 5/2 இங்கால x into sin க்குள்ள
ln x into d of x என்று வருவார். இவர் யாருக்கு சமனாக இருப்பார்? இங்கால பக்கத்துல போய் இங்க எக்ஸுக்கு பதிலா மேலுள்ள கீழுள்ள பெருமானங்களை போகணும். நான் மேலுள்ள பெருமானத்தை போட்ட கிட்டத்தட்ட என்ன வருவேன்? e இந்த பை பை 2 ஆக வரும். மேல இருக்கிறவர் முன்னுக்கு வருவார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பை பை 2 இன்டு lnக்குள்ள e என்று வருவார். ln e விட வந்து 1 ஆக இருப்பார். எனவே இதுக்குள்ள வர வேண்டிய என்ன? பை பை 2 ஆக இருக்கும். எனவே sin 90 1 ஆக இருப்பார். 1. அதே போல மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வருவார்? அதாவது உங்களுக்கு e பை இன்டு 10 வருவார். நீங்க வழியா போட்டு சுருக்கி பாருங்கள். x க்கு பதிலாக e னுடைய அடுக்குல பை பை 2 போட வேண்டி வருவேன். நான் திருப்பி சொன்ன பாருங்க x இந்த e இந்த அடுக்குல பை பை 2. எனவே உள்ளுக்கு வரைக்கும் என்ன வரப்போ திருப்பி இங்க இருக்கா திருப்பி உள்ளுக்கு வருவேன். பை பை 2 இன்டு ln e என்று வருவேன். ln e விட வந்து 1. எனவே 90 மட்டும் தான் இருக்க வரப்போகுது. sin 90 1 ஆக இருப்பார். அதே போல இங்க நீங்க போட e to the power பை பை 2 உண்ட அடுக்குல இருக்கிற. எனவே 2 போட்டு படைக்க e to the power பை என்று வருவார். கீழே இருக்கிற 2 அப்படியே இருப்பார். அதே போல அங்க மைனஸ் 1 தூக்கி போடுவீங்க அரை என்று வருவார். ln1 என்னவாக இருப்பார்? 0 ஆக இருப்பார். எனவே sin 0 என்று வருவார். எனவே அவர் இந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார். 0 என்று தான் வருவார். மிச்சத்தை நீங்க அப்படியே பாப்பீங்க. வேணுமாண்டா 2 வெளியில தூக்கலாம். அப்ப இதே போல 1 அங்க e to the power அடுக்குல பை பை 2. இவரை நீங்க சுருக்கினா x into cosக்குள்ள என்ன வருவார்? ln x என்று வருவார். into d of x என்று வருவார். அப்ப நாங்கள் இவரை முடிஞ்சவரை சுருக்க பார்ப்போம். அதாவது அவன் வர கணக்கா ஒரு பேட்டர்ன் அப்படித்தான் காட்ட சொல்லி சொன்னோம். அவற்றை விடிய காண சொல்லி கேட்கல. அப்படி ஒரு பேட்டர்ன்ல அவற்றை விடிய காண சொல்லி சொன்னோம். அப்ப என்ன காணுவீங்க? கிட்டத்தட்ட எங்களுக்கு e to the power பை தான் ஒரு பக்கம் இருக்கிற. அதே e to the power பக்கம் இங்காலையும் இருக்கிற. அவர் அங்கால வச்சுக்கொண்டு மற்ற ஆளை இங்கால கொண்டு வாரன். அவர் அங்கால வச்சுக்கொண்டு மற்ற ஆளால் இங்கால கொண்டு வாரன். e to the power into x into sinக்கு ln x என்று வருவார். ln x into d of x என்று வருவார். அவர் இங்கால பக்கம் பிறகு பிளஸ் அரை இன்டு உங்களுக்கு x into cosக்குள்ள ln x என்று வருவார். into d of x இங்கால பக்கம் வருவார் இருப்பார். e to the power பை இன்டு 10 என்று வருவார். அவன் மொத்தமா 2 ஆல ஃபுல்லா பெருக்குவீர்கள். 2 ஆ பெருக்கலாம். ரைட் ஓகே 2 ஆல பெருக்குவோம். 2 ஆல பெருக்கி போட்டு வேற என்ன செய்யலாம்? இங்கே ஒரு x எல்லாம் இருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? ஃபுல்லா 2 ஆல பெருக்கிறேன். மாறுதானே? அப்ப நான் என்ன செய்ய போகுது? இங்க 2 வரும். 1 e to the power பை பை 2. இங்க நான் ஒரு x என்று வருவேன். x க்குள்ள sin இந்த ln x into d of x. அதுவே 2 ஆல பெருக்கிக்கு வேற இல்ல போடுவேன். அதே போல நாங்க பார்த்தோம்னா லிமிட்டிங்கா போடணும். 1 to e to the power பை பை 2 கொண்டு வருவேன். அதே போல இங்க லிமிட் போட்டுருக்கீங்க 1 to e to the power பை பை 2. அப்ப என்ன செய்யலாம்? இங்காலையும் பெறுவேன் x into cosக்குள்ள ln x into d of x என்று வருவேன். எனவே 2 ஆல் சுருக்கிக்க e to the power பை என்று வருவேன். அப்ப நாங்க முடிச்சவரை இந்த 2 என்ன செய்யறாங்க? அடுத்த ஸ்டெப் இவரை நீங்க உள்ளுக்கு கொண்டு போகலாம். 2 ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய லிமிட்டுகள். எனவே நீங்க ஒரே லிமிட்டுக்கு ஒரு முறை சேர்த்து எழுதலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரே லிமிட்டுக்கு சேர்த்து எழுதலாம். அதே போல நான் 2 x புதற்கலாம் போல நடக்க விடையில x புதற்கு இருக்கலாம். எனவே x புதற்கு நடக்க போகுது. இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா 2 தடவை சைனுக்குள்ள ln x என்று வருது. அதே போல செய்ய போகுது x நீங்க புதற்கு இருக்கீங்க ஒரே லிமிட். அதனால என்ன செய்யலாம்? இங்கால பக்கம் இருக்கக்கூடிய cos into ln x நீங்க உள்ளுக்கு எழுதலாம். அவ்வளவுதான். into d of x என்னதுக்கு சமனாக இருப்பேன்? e to the power பைக்கு சமனாக இருப்பேன். இதைத்தான் அவன் காட்ட சொன்னவன். அதாவது என்ன சொன்னவன்? இவரை நாங்கள் பகுதிகளாக தொகையில பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக இவரை வந்து இப்படி ஒரு பட்டனை காட்ட சொன்னவன். நாங்கள் கணக்கா காட்டியிருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப மிகவும் இலகுவான கேள்வி. அப்ப இந்த கேள்வி நீங்க வடிவா செய்யலாம். நாங்கள் அடுத்ததாக வந்து 15வதுல சி பார்ட் பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா எங்களுக்கு k வந்து 0 பார்க்க பெரிதுன்னு சொல்லப்படுது. அதே போல x greater 0க்கு இவ்வாறு ஒரு வகையிட வந்து காட்ட சொல்லி சொல்லுவார். இவ்வாறு ஒரு வகையிட காட்டட்டுமா? அப்ப நாங்க என்ன செய்வோம்? இங்கால பக்கம் வகையிடுவோம். அப்படி விடக்கி கொண்டு போவோம். அப்ப நீங்க கொடுப்பீங்க என்ன? d of x of என்ன செய்யலாம்? k into வர்க்கமூலத்துக்கு x minus 1. இங்கால பக்கம் என்ன? e to the power அடுக்குல என்ன? k into வர்க்கமூலத்துக்கு x என்று வருக. அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் 2 சார்புகள் இருக்கிறோம். எனவே நாங்க என்ன செய்யணும்? u into v ஃபார்மை வச்சுக்கொண்டுதான் இவரை நாங்கள் வகையிட வேண்டி வருவேன். அப்ப ஒரு கணக்கு என்ன செய்வீங்கள்? இவரை வச்சுக்கொண்டு அவரை வகையிடுவீங்கள். k into வர்க்கமூலம் x ஐ 1 தர இவரை நீங்கள் வகையிட்டு என்ன வருவார்? e to the power யார் இருந்தாலும் திருப்பி அதே ஆளான் வருவார். அதே போல மேலே இருக்கிற வகையிடணும். மேலே யார் இருக்கிறார்? k into வர்க்கமூலத்துக்கு x இருக்கிறார். அப்ப k என்றது ஒரு மாறிலி. அப்படியே போடுவீங்க. வர்க்கமூலம் x வகையிட்டீங்கன்னா 1 2 வர்க்கமூலம் என்று வருவார். எனவே 1 2 வர்க்கமூலம் x என்று வருவார். வர்க்கமூலம் x வகையிட்டீங்கன்னா 1 என்று வருவார். அப்ப அவ்வளவுதான். இவரை வச்சுக்கொண்டு அவரை வகையிடக்க வருவார். அதே போல திருப்பி என்ன செய்யணும்? அவரை வச்சுக்கொண்டு e to the power k into வர்க்கமூலம் x வச்சுக்கொண்டு இவரை நாங்கள் வகையிடணும். இவரை வகையிடக்க என்ன செய்ய போற? மாறிலி முன்னுக்கு இருக்கிற மாறிலி அவ்வாறு வருவார். திருப்பி அங்க என்ன? வர்க்கமூலம் x இருக்கிற வர்க்கமூலம் x வகையிட்டீங்கன்னா
ஒன்றின் கீழ் 2 வர்க்கமூலம் எக்ஸ் என்று வருவேன். அப்ப வர்க்கமூலம் எக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ வகைட்டிக்காண்டா ஒன்று வருவேன். அங்க ஒன்றுதான் இருக்கிறார். இங்க அவரை விட்டு போகலாம். அப்ப இவரை நீங்கள் மொத்தமாக வகைட்டிங்கன்னா இவ்வாறு வருவேன். அவரை நாங்க என்ன செய்யணும், அப்படி ஒரு பட்டனுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப நாங்க முடிஞ்சவரை சுருக்க பார்ப்போம். ஏதாவது செய்யக்கூடியமா இருக்கிறார் பார்ப்போம். பார்க்க எங்களுக்கு என்ன தெரியுது, கிட்டத்தட்ட இங்கால இருக்கிறாலும் ஒரே மாதிரியான மாற கிடக்குது கிட்டத்தட்ட. அப்ப என்ன செய்யலாம், அவரை நான் எடுத்து பொதுவாக்குறேன் e to the power k வர்க்கமூலம் x இன்டு அதே போல என்ன செய்யலாம், k இன் கீழ் 2 வர்க்கமூலம் x நாங்க பொது எடுத்தோம்னா என்ன வருவ, எங்கால k இன்டு வர்க்கமூலத்துக்கு x வருவ மைனஸ் 1 இவ்வளவு வந்துட்டு. அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா பிளஸ் 1 வருவ. பார்த்தோன்னு தெரியுது, திருப்பி என்ன செய்யலாம், இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 இல்லாம போடுவேன். அப்ப உங்களுக்கு k இன்டு வர்க்கமூலம் x இருக்கிற. அப்ப என்ன செய்யலாம், திருப்பியா சுருக்கலாம்னு பாக்குறேன். சுருக்கலாம், வர்க்கமூலம் x மேலே கீழே வெட்டுப்படைக்க எங்களுக்கு இவ்வாறு பேரும். அப்ப நாங்க திருப்பி சுருக்கம் செய்யலாம், k வர்க்கத்தின் கீழ் 2 இங்கால e to the power k இன்டு வர்க்கமூலம் x என்று வருவ. பாக்குறேன் விடைய அவரைத்தான் அவனும் காட்ட சொல்லுவாங்க. அப்ப கணக்கா வார எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்த வாரம் பார்ப்போம். அப்ப இப்ப என்ன சொல்றாங்கடா, எங்களுக்கு i இந்த k அவர் என்னதுக்கு சமனா இருப்பாரா, அதாவது 1 to k இன்டு e to the power k இந்த அடுக்குல x வந்து தொகையிடலுக்கு சமனா இருப்பார் என கொள்வோம். அப்படி இருந்துச்சுண்டா ik வந்து என்னன்னு காட்டட்டுமா, இவ்வாறு காட்டட்டுமா, அதாவது இவரை இப்படி காட்ட சொல்றான். அப்ப மேல வந்து அவன் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு இருந்தாங்கண்டா அவர் சும்மா கேட்டு இருக்க மாட்டான், அவரை சம்பந்தப்படுத்தான் இருக்கும். அவரை சம்பந்தப்படுத்தி தான் பார்க்க வேண்டும். அதுவும் மேல வகையிட வச்சு கொண்டு கேட்டான் அர்த்தம், அதாவது இவரை வகையிட இவர் வருவாருண்டா அது இப்ப நாங்க என்ன செய்யணும், தொகையீட்டுக்களில கேட்டாரண்டா இவரை தொகையிட திருப்பி யார் வருவார், இவர் தான் வருவார். அப்ப நாங்க அவரை நாங்க கட்டாயம் பயன்படுத்தணும். பயன்படுத்தாட்டியவரை கேட்கவே மாட்டான். அதுவும் அதுல இருக்க கணியங்களால் இங்கேயும் இருக்கிறார். அப்ப கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், அவரை பயன்படுத்தத்தான் வேண்டும். அப்ப இவரை வகையிடைக்க இவர் வருவாருண்டா இவரை தொகையிடைக்க யார் வருவார், இங்கால இருக்கிறாள் வருவார். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்ப நாங்க தொகையிடுவோம். தொகையிடைக்கு வருவார் k வர்க்கத்தின் கீழ் தர அங்கால e இந்த அடுக்கு என்ன வரப்போகுது, k இதர வர்க்கமூலம் x தொகையிட்டீங்களா எங்களுக்கு இங்கால இருக்காது k இன்டு வர்க்கமூலம் x ஒன்று இங்கால e to the power k வர்க்கமூலம் x பிளஸ் அங்கால என்ன போகுது, அங்கால ஏதாவது மாறிலி வரும் மட்டமாய் போட்டுக்கொள்ளவே தொகையீடு கட்டாயம் இல்லை, லிமிட் தரையில. அப்ப நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் அங்கால ஏதோ ஒரு மாறிலி வருது மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த என்ன செய்யலாம், எங்களுக்கு வந்து ik தான் தொடர்பு படுத்தப்படுது. இவரை வந்து இவ்வாறு காட்ட சொல்லுறான். அப்ப எங்களுக்கு பாக்க தெரியும், லிமிட் வந்து 1 இருந்து 4 வரை e இந்த k இந்த வர்க்கமூலம் x அடுக்குல இருக்கிற. அப்ப இங்கேயும் அதே மாதிரி ஆளான் இருக்குது, இவரை தொகையிட்டா இவர் வருது இவரை தாரான். ஆனா இங்க எங்களுக்கு லிமிட் இல்லாம இருக்கிறார், அங்க லிமிட்டோட இருக்கிறார். அப்ப இங்க மேலதிகமா k வர்க்கத்தின் 2 இருக்கிறார். அவரை நான் செய்யலாம் மாறிலி என்ற வழியா வெளியில் எடுப்பீங்கள். இப்ப மாறிலி வெளியில வரைக்கும் செய்ய போகுது, இங்க நாங்கள் கேட்டாக்களே போடலாம். e to the power k வர்க்கமூலம் x of d of x கண்டுகொள்ளாமே. இங்கால பக்கம் வரைக்கும் k வர்க்கத்தின் 2 இருக்கிற கீழே இருக்கிறார், இங்கால இருக்கிறார். அங்கால பக்கம் மாறிலி தானே 2 கீழ் k வர்க்கம் தர எங்களுக்கு என்ன வர போகுது, k வர்க்கமூலம் x 1 இன்டு e to the power k வர்க்கமூலம் x plus c என்று வருவார். c என்றதை எதேச்சியான மாறிலி. இப்ப என்ன சொல்லப்படுது, இவரத்தான் ஐக்கியமாய் ஒரு பட்டல கொண்டு வாரான். மேலதிகமா வந்து இங்க லிமிட் தாரான். அப்ப லிமிட் போட என்ன செய்ய போகுது, அங்க இருக்கக்கூடிய எங்கட எதேச்சியான மாறிலி இல்லாம போவார். அவ்வளவுதான் விஷயம். அப்ப செய்யலாம், நீங்க இவர இப்படி அடுத்த ஸ்டெப்பே போடலாம். ஐக்கிய போடலாம். ஐக்கிய என்னதுக்கு சமனாக இருக்கிற 1 to 4 e இந்த k வர்க்கமூலம் x of d of x அவர் என்னதுக்கு சமனாக இருப்பாரா, இங்கால பக்கம் நாங்க லிமிட்டா போடக்க அங்கால பக்கம் இருக்கக்கூடிய எதேச்சிய மாறிலி இல்லாம அவருக்கு என்ன வர போறேன், உங்களுக்கு லிமிட் வருவார். அப்ப அதே மாதிரி 2 k வர்க்கம் தர அங்கால இவர் நாங்க k தர வர்க்கமூலம் x 1 e to the power k வர்க்கமூலம் x இங்கால பக்கம் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு எதேச்சியான மாறிலி தானே அவர் இல்லாம போய் நான் மேலதிகமா லிமிட்டா போட்டுனால் எனவே 1 to 4 வருவேன். அப்ப என்ன செய்யலாம், ஏன் இவரை நாங்கள் தொகையிட்டால்தான் வந்த விடதான் தந்திருக்கான். விடையில போய் நாங்க என்ன செய்யணும், லிமிட்டா போட்டுட்டா விஷயம் முடிச்சு. அப்ப நான் என்ன செய்யணும், இவரை நாங்கள் சுருக்கி இவ்வாறு ஒரு பட்டனை கொண்டு வர வேண்டும். அப்ப நாங்க முடிஞ்சவரை பார்ப்போம். 2 k வர்க்கம் எல்லாம் இருக்கிறார். நல்லா அவர் அப்படியே வச்சுக்கிற எந்த ஒரு பாதிப்புக்கு கொண்டு வரல. மிச்சமா இருக்கக்கூடிய ஆக்களை பூரன் எக்ஸுக்கு பதிலாத்தான் தொகை விட்டுறாங்க. அப்ப எக்ஸுக்கு பதிலாத்தான் கொண்டு போய் லிமிட்டா போடணும். அவங்க எக்ஸுக்கு பதிலா 4 போட்டீங்கன்னா என்ன இருவேன், முதலாவது போலைக்கு 2 k 1 அதே போல இங்கால போய் எக்ஸுக்கு பதிலா 2 4 போட்டீங்கன்னா வெளியில வரைக்கும் இந்த 2 k வருவேன் மைனஸ். அதே போல எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா இங்கால k 1 வருவேன். எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா இந்த k அவனுக்கு வருவேன். அப்ப இவரான என்ன, அவர் வந்து காட்ட சொன்ன முடியும் பார்ப்போம். கணக்கா இவரைத்தான் காட்ட சொன்னவன், இவரைத்தான் என்ன தந்தவன், ஐக்கிய என்று தந்தவன். அப்ப என்ன செய்யலாம், ஐக்கிய வந்து
இவருக்கு சமனாக இருப்பார் என்று காட்டிக்கொள்ளலாம். என்ன சொல்றாண்டா எஸ் ஆனது y7 e to the power வர்க்கமூலம் x x சமன் 1 x சமன் 4 y7 0 ஆகிய வளையினால் உள்ளடக்கப்படும் பிரதேசம் என கொள்வோம் என்றா எஸ்ஸின் பரப்பளவை வந்து 2 e வர்க்கம் என்று காட்ட சொல்றான். அதே போல பிரதேசம் எக்ஸை எக்ஸ் அச்சு பற்றி 2π ஆலயங்களினூடாக சுழற்றப்படும் போது புறப்படும் திண்மத்தினுடைய கனவளவையும் காண சொல்றான். அப்ப எங்களுக்கு இந்த வலை வந்து செய்ய போதாம் எக்ஸ் சமன் 1 அதே போல எக்ஸ் சமன் 4 y7 0 ஆகிய வளைகளினால் உள்ளடக்கப்படுகின்ற பரப்பளவு எஸ் என்று கொண்டா எஸ் வந்து எஸ் பரப்பளவு வந்து அப்படி காண சொல்றான். அப்ப உங்களுக்கு தெரியாது அந்த வலை எவ்வாறு வரும்னு தெரியாது. நான் சும்மா குறிக்கிறேன் ஏதோ ஒரு வலை வருமானமாய் சும்மா சொல்லிக்கிறேன். நான் சும்மா ஒரு வலை குறிக்கிறேன் வலை எப்படி வருவாருன்னு தெரியாது. ஆனா எக்ஸ் சமன் 1 ஆள் கூட எனக்கு தெரியும். ஆள் கூட்டு தளத்துல எவ்வாறு வருவார் இவர் எக்ஸ் அச்சு இவர் y அச்சு 1 கால நேரா போகக்கூடிய அதே போல 4 எவ்வாறு வருவார் அதாவது எக்ஸ் சமன் 4 கூட்டுக்காக நேரா வரக்கூடிய அதே போல y7 0 என்றது என்ன பூச்சியத்துக்காக போகக்கூடிய. எனவே இவருக்கால இங்கால பக்கம் அடையக்கூடிய இந்த பரப்பளவை தான் அவன் வந்து கேட்கிறான். அப்ப இவன் பரப்பளவை காண சொல்லப்படுது. அப்ப பரப்பளவை நாங்க என்ன செய்யலாம் நாங்க நேரடியாக காணலாம். அந்த பரப்பளவு என்ன தரப்படுவ அந்த பரப்பளவை தான் நம்ம எஸ் வர சொல்றாங்க. எஸ் ஆனா சொல்லப்படுது. ஓகே அந்த பிரதேசம் எஸ்னுடைய பரப்பளவு அவன் வடிவம் எழுதிக்கொள்ளலாம். எஸ்னுடைய பரப்பளவு என்ன தரப்படும் உங்களுக்கு தெரியும் இன்டிகிரேஷனுக்குள்ள இன்டிகிரேஷன் சம்பந்தப்படுத்தப்பட்ட கேள்வி. அப்ப இன்டிகிரேஷனுக்குள்ள 1 to 4 கீழே பெருமானத்திலிருந்து மேலுள்ள பெருமானம் தர y of d of x ஆல தரப்படும். y of d of x ஆல தரப்படும். y என்றது எங்களை அதே சமன்பாடு e to the power வர்க்கமூலம் x தர d of x ஆல தரப்படும். இவர்தான் அவரை காண்றதுக்கான சமன்பாடு. அப்ப இவரங்களையும் நாங்கள் இங்கே கண்டிருக்கிறோமோ மேலாவது இது கடைசி படம் கேட்டிருக்காங்க. அப்ப முடிஞ்சவரை மேல தொடர்பு இருந்துச்சுன்னா அவரை பயன்படுத்த பார்ப்போம். ஓம் என்ன தொடர்பு இருக்குது இதே மாதிரி லிமிட் ஆகவும் அங்க நாங்கள் e to the power k வர்க்கமூலம் x என்றவன் இங்க e to the power வர்க்கமூலம் x என்றவன் k என்றது ஒரு மாறிலி என்றது ஒரு நம்பர். அப்ப மேல போய் நான் கேக்கு பதிலா ஒண்ட போட வர்றவர்றான். இப்ப காண வேண்டிய ஆளுண்ட துண்டாக எடுக்கிறார். அப்ப என்ன செய்யலாம் மேல போய் கேக்கு பதிலா நீங்க செய்யலாம் ஒண்ட போட்டீங்கன்னா விட வருவேன். அப்ப நீங்க அதே கோவில போட 2 கீழ் 1 வர்க்கம் இங்க என்ன செய்யலாம் அங்கால கேக்கு பதிலா ஒண்ட போட்டீங்களா 2 தர 1 -1 அங்கால e to the power கேக்கு பதிலா ஒண்ட போட்டீங்கன்னா e வர்க்கம் வருவேன். அதே போல இங்க கேக்கு பதிலா ஒண்ட போட்டீங்கன்னா வருவேன் 1 - 1 e to the power கேக்கு பதிலா ஒண்ட போட்டீங்கன்னா இவ்வாறு வருவேன். அப்ப நாங்க முடிஞ்ச வேற சுருக்க பார்ப்போம். என்ன சுருக்குவீங்க 2 இங்க 1 வர்க்கம் என்னவா வருவேன் எங்களுக்கு 1 வருவேன். எனவே 10 வருவேன் இங்க பக்கம். அப்ப 2ல 1 போச்சா 1 வருவேன். 1 இவராக இருக்கா e வர்க்கம் வருவேன். அங்கால பக்கம் என்ன போது 0 வருவேன். எனவே இவர் என்னத்துக்கு சமனாக இருப்ப 2 e வர்க்கத்துக்கு சமனாக இருப்பார். அவனும் அவ்வாறு தான் காட்டி சொன்னவன். அப்ப நீங்க இங்க என்ன செய்யணும் அலகுகள் ஒன்றும் தரையில. அப்ப என்ன செய்யலாம் இவர் வந்து இவர்கிட்ட அலகுகளா என்ன அலகுகளா இருக்க சதுர அலகுகள் போட்டுக்கொள்ளலாம். போட்டா நல்லா அவன் அப்படி கேட்கிற விடையில காட்டி சொன்ன விடையில அப்படி நோபலா விட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல அடுத்த வாட்டில் சொல்லப்பட்டது எஸ் ஆனது அதாவது எங்களது எக்ஸ் அச்சு பற்றி 2π ஆலயங்களின் ஊடாக சுழற்றப்படும் போது புறப்படும் திண்ம கனவளவு. அப்ப எக்ஸினுடைய கனவளவு பிடிக்கிறான். அது என்ன பற்றி சொல்லப்படுது அதாவது எக்ஸ் அச்சு பற்றி 2π ஆலயங்களின் ஊடாக சுழற்றப்படும் போது அல்லது 360 பாகையின் ஊடாக சுழற்றப்படும் போது அல்லது 4 செங்கோணங்களின் ஊடாக சுழற்றப்படும் போது புறப்படுகின்ற திண்ம கனவளவு என்னன்னு தெரியும் அதுல 1 to 4 π y வர்க்கம் into d of x ஆல தரப்படும். அப்ப என்ன செய்யலாம் அதாவது 1 to 4 π தெரியும். அதே போல y வர்க்கம் என்றது என்ன இவரின் வர்க்கமாக இருப்பார். அதானே இவருக்கு வர்க்கம் எடுப்பீங்க. அப்ப இவற்றை வர்க்கம் என்னவாக இருப்பார் e to the power 2 தர வர்க்கமூலம் x into d of x ஆல தரப்படும். இவரைத்தான் காண சொல்லிக்கிறார். அப்ப நாங்க திருப்பி இவரை நாங்க செய்யணும் தொகையிட்டு கஷ்டப்படுத்தவே இல்லை. மேல வழியை சுகமா காணலாம்டா அப்படியே காண பாப்பீங்க. மேல திருப்பி பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறேன் அதே மாதிரி லிமிட்டா தான் இருக்கிறாரு. எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் 1 to 4 தான் இருக்கப்பட்டது 1 to 4. அதே போல லிமிட்டா இருந்துச்சுன்னா செய்யலாம். இவருக்கு பதிலா இங்க போய் கேக்கு பதிலா என்ன போட வருவேன் 2 கூட விட வருவேன். அப்ப இதுல போய் நீங்க செய்யலாம் பைய வழியில் எடுப்பீங்க. இதுல போய் நீங்க செய்யலாம் கவர்மெண்டா எங்களுக்கு அதாவது இங்க ஏழையோ 5 பேருக்கு பதிலா செய்யலாம். உங்களுக்கு 2 கேக்கு பதிலா 2 போட்டீங்கன்னா கீழே 4 அதே போல நான் உள்ளுக்கு பார்க்க வேண்டாம். இவர் என்ன போற உள்ளுக்கு பாத்தீங்களா கேக்கு பதிலா 2 போடுவீங்க. எனவே 4ல 1 போச்சுட்டா 3. எனவே 3 தர அதே போல கேக்கு 2 போட்டீங்களா இந்த 4ஆம் அடுக்கு வருவேன். இந்த 4ஆம் அடுக்கு வருவேன். கேக்கு 2 போடுவீங்க. 2ல 1 போடா 1 வருவேன். எனவே -1 தர ஈக்கு பதிலா கேக்கு 2 போட்டீங்களா ஈ வர்க்கம் வருவேன். அப்ப இவரை கொஞ்சம் முடிஞ்சவரை சுருக்கலாம். இவரை சுருக்கினா π/2 into அங்கால நான் ஒரு ஈ வர்க்கத்தை பொது இருக்கலாம். பொது எடுத்தா ஈ வர்க்கம் -1 வருவேன்.
இவ்வளவு கன அலகுகளாக வருவார். அவ கேட்ட கேள்வி என்ன சொல்லப்படுது, அவருடைய கனவளவை காண சொல்லித்தான் கேட்டவன், அவரை எங்களுக்கு காட்ட சொல்லல. அப்ப அவற்றை விட இவ்வாறு வருவார். எனவே கேட்கப்பட்ட 15வது கேள்விக்கு இவரான் விடையாக இருப்பார். அடுத்து நாங்கள் 16வது கேள்வி பார்ப்போம்.